விஜய் விமர்சித்து காணொலி போட்டால் ஒரு காணொலிக்கு 2 லட்சம் அப்படின்னு உலகமாக உத்தம ஒருத்தன் சொல்லித்துறான். இந்த அவதூறுக்கான உங்கள் பதில் என்ன? இப்போ தான் போனேன், நேற்று போட்ட வீடியோவுக்கு 2 லட்சத்தை ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. அந்த காசுக்கு இருக்குது. வீடியோ போட்டால் காசு கிடைக்கும்னா நேரடியாக திமுகலையும் சேர்ந்துடலாமே, இன்னும் கூடுதலாக காசு கிடைக்குமே. எவன் வேணாலும் திமுகவை வந்து மறந்து போயிடலாம். 1 வருஷம் என்னை ஜெயிலில் வச்சிருக்கிறான். 1 வருஷம் ஜெயிலில் வச்சு நான் முடக்கி நான் வீடு கட்ட வச்சிருந்த காசை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த வழக்குக்கு செலவு பண்ண வச்சு என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 1 வருஷத்தை அழிச்சு அழகு பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளுடைய மழலைகளை வந்து ரசிக்க முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் இருக்கு. 2 லட்சம் இல்லை, அவன் 200 கோடி கொடுத்தாலும் என் மகன் நான் சிறை கம்பியில் இருக்கும்போது இப்படி கை நீட்டி அப்பான்னு அழுத காட்சி நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. இதுக்கு காரணமாக இருந்த திமுகவை நான் கடந்து போயிடுவேனா? நான் விட்டுட்டு சாதாரணமாக கடந்து போயிடுவேனா? நீ 2000 கோடியை கொண்டு அலுவலகத்தில் வச்சு நீ திமுக ஆதரவான செத்தா கூட செய்ய மாட்டாத. திமுகங்கிற கட்சியை வீழ்த்துகிற லட்சியம் என்பது நம்முடைய ரத்தத்தில் இருக்கு.